வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தமிழ் நியூ சிலபஸ்ல இருந்து 11th தமிழ் இலக்கணம், அதாவது இயல் 1ல இருந்து மொழி முதல் இறுதி எழுத்துக்களை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இதற்கு முந்தைய வீடியோ என்ன போட்டிருந்தோம் அப்படிங்கிறது ஒன்ஸ் தெரிஞ்சுட்டு வந்துடலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல நம்ம எப்படி வீடியோ கொடுத்துட்டு இருந்தாங்களா, லைன் பை லைன் கொஷின்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம். இனிமே நம்ம சேனல்ல லைன் பை லைன் கொஷின்ஸும் வரும், ப்ளஸ் லைவ் கிளாஸும் நடக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ஸ்கூல் புக் இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். ஸோ அவங்க ஸ்கூல் புக்குக்காக நிறைய இடத்துல போய் அலைய வேண்டிய கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, லைவ் கிளாஸ், அதாவது நம்ம இலக்கணத்தில் எந்த லெசன் நமக்கு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத முந்தைய நாள் லைவ் கிளாஸு, அதுக்கு அடுத்த நாள் நம்ம லைன் பை லைன் கொஷின்ஸ் வீடியோவாக நம்ம கொடுக்க போகிறோம். அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. நீங்கள் ஸ்கூல் புக்கை போய் புரட்டி தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அங்கே படிச்சுட்டு இங்கே நீங்கள் ரிவிஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மொத்தமாக நம்ம சேனல்லே நீங்கள் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணாவே போதும். நீங்கள் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணல கூட போயிட்டு போகுது, வீடியோவை பாருங்கள். ஏன்னா கிளாஸில், அதாவது புக்கில் இருக்கிறத நான் அப்படியே கிளாஸ் மாதிரி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே புரியுற மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அதை ஒன்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இதில் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு எல்லா வகையிலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நம்ம சேனலில் நம்ம போட்டுட்டு வரோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 6th இருந்து 10th வரைக்குமே இலக்கணம் இயல் வைஸா, அதாவது எல்லாமே நம்ம லைன் பை லைன் கொஷின்ஸ் முடிச்சிட்டோம். அதுக்குள்ள பிளேலிஸ்ட்டும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதான் 11th தமிழ் இயல் 1ல இருந்து இலக்கணம், அதாவது 35 கொஷின்ஸ் லைன் பை லைன் கொஷின்ஸ் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை? 22. இந்த 22 எழுத்துக்களும் என்னன்னு நான் நிச்சயமாக இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் லைவ் கிளாஸ்ல எல்லாமே நான் டீட்டெயிலாக நடத்திட்டேன், லெசனே ஃபுல்லாக நான் நடத்திட்டேன். நீங்கள் அதில் ஒன்ஸ் படிச்சுட்டு இங்கே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு சுத்தமாக டைம் இல்லை, நம்ம ரொம்ப லேசியாக இருக்கக்கூடாது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் கொஷின்ஸ் ஒரு பக்கம் வரும், லைவ் கிளாஸ் ஒரு பக்கம் வரும், 100 கொஷின் சீரியஸ்ன்னு சொல்லி இப்போ புதுசாக நம்ம ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன கொஷின் கேட்டாலும் நம்ம கண்ணை முன்னே ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ எல்லா சைடும் நம்ம ஒரே ஆள் பார்க்கணுன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வேகமாக முடிச்சுட்டு வந்துடலாம். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன மேம் இதில் நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். ஆனால் நமக்கு டைம் இல்லைங்க, ஏன்னா லைவ் கிளாஸ்லேயே நான் எல்லாமே நடத்திட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் அதில் அந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். மொழி முதல் எழுத்துக்கள் என்னென்ன இருக்குது, அதை எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்றது எல்லா விளக்கமும் அதில் நான் கொடுத்துருக்குறேன். 2வது கொஷின், உயிர் முதலுக்கு எடுத்துக்காட்டு தருக. வாழை கூட்டல் இலை. உயிர் முதலுக்கு எடுத்துக்காட்டு தருக, வாழை கூட்டல் இலை. 3வது கொஷின், மொழி இறுதியில் வராத எழுத்துக்கள் எவை? இஞ்சென்னும் மெய்யெழுத்து வராது. மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள் இஞ்சென்னும் மெய்யெழுத்து வராது. 4வது கொஷின், வருமொழியின் முதல் எழுத்து உயிர் மெய்யாக இருந்தாலும் அதன் முதலில் நிற்கும் வடிவம் மெய் என்பதால் அது டேஷ் எனப்படும். மெய் முதல். வருமொழியின் முதல் எழுத்து உயிர் மெய்யாக இருந்தாலும் அதன் முதலில் நிற்கும் வடிவம் மெய் என்பதால் அது மெய் முதல் எனப்படும். 5வது கொஷின், கீழ்காணும் சுட்டெழுத்துக்களில் தவறானது எது? கீழ்காணும் சுட்டெழுத்துக்களில் தவறானது ஆ. அப்ப மற்ற 3ம் சரி, அதாவது அ, இ, உ. 6வது கொஷின், தவறான இணையை தேர்வு செய்க. கடல் கூட்டல் அலை, அதாவது உயிர் கூட்டல் மெய் என்பது தவறான இணை. ஏன் தவறான இணைனா, கடல் கூட்டல் அலைக்கு மெய் கூட்டல் உயிர் வரணும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கடல் இறுதி எழுத்து என்னத்துல முடிஞ்சிருக்கு? இல். இது என்ன எழுத்து? மெய் எழுத்து. அடுத்து பாருங்க, அலை முதல் எழுத்து எதுல ஸ்டார்ட் ஆயிருக்கு? உயிர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ ஆ என்பது உயிர் எழுத்து. அப்ப என்ன வரணும்? மெய் கூட்டல் உயிர் தான் வரணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? உயிர் கூட்டல் மெயின் வந்திருக்கு. அப்ப இது தவறு. அடுத்து மொழி கூட்டல் ஆளுமை, உயிர் கூட்டல் உயிர், இது சரி. தமிழ் கூட்டல் உணர்வு, அதாவது மெய் கூட்டல் உயிர், கரெக்ட். மண் கூட்டல் வளம், இது மெய் கூட்டல் மெய், சரி. ஏன் மேம் இங்க வாதன்னு வந்திருக்கு? இது உயிரெழுத்து தானே வரும், நீங்க என்ன மேம் மெய்யின்றீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம். அவங்களுக்காக நான் சொல்றேன். அதாவது இவ்வு கூட்டல் ஆ,
என்ன வரும் வா. அப்ப இது வந்து மெய் எழுத்து. அப்ப மெய் கூட்டல் மெய் சரி. இப்ப இதுக்கு வந்து தவறான இணை எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடல் கூட்டல் அலை, உயிர் கூட்டல் மெய் என்பது தவறான இணை. ஏன் தவறுன்னு நான் சொல்லிட்டேன். 7வது கொஸ்டின், காவிரி, டமாரம், ரெக்கை, பாரதி, ராக்கி, கோதை, டப்பா போன்ற சொற்களில் தமிழ் சொற்கள் எவை? காவிரி, கோதை. காவிரி, டமாரம், ரெக்கை, பாரதி, ராக்கி, கோதை, டப்பா போன்ற சொற்கள் தமிழ் சொற்கள், காவிரியும் கோதையும். அப்ப மற்ற சொற்கள் எல்லாமே பிறமொழி சொற்கள் ஆகும். 8வது கொஸ்டின், நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் அது டேஷ் எனப்படும். மெய்யிரு. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் அது மெய்யிரு எனப்படும். 9வது கொஸ்டின், மெய்யெழுத்துக்கள் மெய் வடிவில் சொல்லுக்கு முதலில் வருவதில்லை. அவை உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து டேஷ் வடிவிலேயே மொழிக்கு முதலில் வருகின்றன. உயிர்மெய். மெய்யெழுத்துக்கள் மெய் வடிவில் சொல்லுக்கு முதலில் வருவதில்லை. அவை உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து டேஷ் வடிவிலேயே மொழிக்கு முதலில் வருகின்றன. உயிர்மெய். 10வது கொஸ்டின், நிலைமொழியும் வருமொழியும் இணைவதை டேஷ் என்பர். புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் இணைவதை புணர்ச்சி என்பர். 11வது கொஸ்டின், குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். 1 நெடில் தொடர் குற்றியலுகரம், 2 உயிர் தொடர் குற்றியலுகரம், 3 வன்தொடர் குற்றியலுகரம், 4 மெய்தொடர் குற்றியலுகரம், 5 இடைத்தொடர் குற்றியலுகரம், 6 ஆயுத தொடர் குற்றியலுகரம் ஆகும். 12வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களில் தவறானது எது? ட, ந, ர, ல, ல, ர, ந. இதுதான் தவறான இணை. ஏன்னா இந்த எழுத்துக்கள் எல்லாமே சொல்லுக்கு முதலில் வராதவை. 13வது கொஸ்டின், டேஷ் என்னும் சொல்லில் மட்டுமே க முதலில் வரும். கணம். கணம் என்னும் சொல்லில் மட்டுமே க முதலில் வரும். 14வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எவை? இவை அனைத்தும். கீழ்கண்டவற்றில் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்து ட, ந, ர, ல, ல, ர, ந போன்ற உயிர்மெய் எழுத்துக்களும் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் ஆகும். 15வது கொஸ்டின், வினா எழுத்துக்கள் எவை? ஏ, யா. வினா எழுத்துக்கள் எவை? அதாவது எங்கே, யாருக்கு. அடுத்து 16வது கொஸ்டின், சார்பெழுத்துக்களுள் டேஷ் சொல்லின் முதலிலோ இறுதியிலோ வராது. ஆயுதம். சார்பெழுத்துக்களுள் டேஷ் சொல்லின் முதலிலோ இறுதியிலோ வராது. ஆயுதம். அதாவது ஆயுத எழுத்து சொல்லுக்கு முதலிலும் வராது இறுதியிலும் வராது, இடையில் மட்டுமே வரும். 17வது கொஸ்டின், உங்கு, உங்கனம் போன்ற சொற்களை யார் பயன்படுத்தி வருகின்றனர்? இலங்கை தமிழர். உங்கு, உங்கனம் போன்ற சொற்களை இலங்கை தமிழர் பயன்படுத்தி வருகின்றனர். இவங்களுமே இதை வந்து பேச்சு வழக்கில் தான் அதிகமாக பயன்படுத்துறாங்களே தவிர எழுத்து வழக்கில் பயன்படுத்துறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க புக்ல. அடுத்து 18வது கொஸ்டின், மொழி முதல் எழுத்துக்கள் யாவை? ஏபி இரண்டும் சரி. மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் 22, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 10 ஆக 22 எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் ஆகும். அப்ப ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி இரண்டும் சரி. 19வது கொஸ்டின், மொழி இறுதியில் வரும் எழுத்துக்கள் யாவை? அனைத்தும் சரி. மொழி இறுதியில் வரும் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைங்க இருக்கு? 24. அவைகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஏ பாருங்க, உயிரெழுத்து 12 உடன் மெய்யெழுத்து சேர்ந்து உயிர் மெய்யாக வரும். உயிரெழுத்து எத்தனை சொல்லியிருக்காங்க? 12. அடுத்து மெய்யெழுத்து பாருங்க, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, ஈயே, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு மொத்தம் 11 எழுத்துக்கள். அடுத்து குற்றிய லுகரம் வந்து 1. அப்போ ஆக மொத்தம் 24 எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் ஆகும். 20வது கொஸ்டின், இன்றைய வழக்கில் இவை சொல்லுக்கு இறுதி எழுத்தாக வருவதில்லை.
இஞ்சி, இந்து, இவ்வு. இன்றைய வழக்கில் இவை சொல்லுக்கு இறுதியாக வருவதில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 3 எழுத்துக்கள் தான். அதாவது இஞ்சி, இந்து, இவ்வு. 21வது கொஸ்டின், சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை டேஷ் என்பர். மொழி இறுதி எழுத்து. சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்து என்று அழைக்கலாம். 22வது கொஸ்டின், சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் எவை? அனைத்தும் சரி. சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லுக்கு இடையில் வரும். அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அடுத்து ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அப்ப ஆன்சர் அனைத்தும் சரி. 23வது கொஸ்டின், அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் டேஷில் வரும். இடையில். அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். 24வது கொஸ்டின், இலக்கண வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். இலக்கண வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். 25வது கொஸ்டின், மெய்களில் டேஷ் என்னும் 10 வரிசைகள் சொல்லின் முதலில் வரும். கா, கா, ச, ஞ, த, ந, ப, ம, ய, வ. மெய்களில் டேஷ் என்னும் 10 வரிசைகள் சொல்லின் முதலில் வரும். இந்த 10 வரிசை தான் சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய வரிசைகள் ஆகும். 26வது கொஸ்டின், தமிழ் கூட்டல் அரசி சேர்த்து எழுத கிடைப்பது தமிழ் அரசி. இவற்றில் முதலில் நிற்கும் சொல்லை டேஷ் என்றும் அதனோடு வந்து சேரும் சொல்லை டேஷ் என்றும் அழைப்பர். அதாவது நிலைமொழி, வருமொழி என்று அழைப்பர். அப்போ தமிழ்ங்கிறது என்னது? நிலைமொழி. அரசிங்கிறது என்னது? வருமொழி. அப்போ நிலைமொழியும் வருமொழியும் இணைவது என்னது? புணர்ச்சி. தமிழ் கூட்டல் அரசி, தமிழரசி இவற்றில் முதலில் நிற்கும் சொல்லை நிலைமொழி என்றும் அதனோடு வந்து சேரும் சொல்லை வருமொழி என்றும் அழைப்பர். 27வது கொஸ்டின், நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் மெய்யாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் என்பதால் அது டேஷ் எனப்படும். உயிரீறு. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் என்பதால் அது உயிரீறு எனப்படும். உயிருக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. மணிமாலை. மணிமாலை நம்ம எப்படி எழுதலாம்? மணி கூட்டல் மாலை. இப்போ இதை பாருங்க. இந்த நீ எப்படி பிரிக்கணும்? இன் கூட்டல் இ, அதாவது நீயா மாறும். அப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் மெய்யாக, உயிர் மெய்னா இன் கூட்டல் இ, நீ. உயிர் மெய்யாக இருந்தாலும் அதன் இறுதியில் இருக்கும் வடிவம், இறுதியில் இருக்கும் வடிவம் வந்து என்னங்க? மாலை. லை. இறுதியில் இருக்கும் வடிவம் உயிர் என்பதால் அது உயிரீறு எனப்படும். அடுத்து 28வது கொஸ்டின், சுட்டெழுத்துக்கள் எவை? சுட்டெழுத்துனா என்னங்க? ஒன்றை சுட்டிக்காட்ட பயன்படும் எழுத்துக்கு சுட்டெழுத்துக்கள். அவை அ, இ, உ. அங்கு, இங்கு, உங்கு. 29, கீழ்கண்டவற்றில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எவை? அனைத்தும் சரி. கீழ்கண்டவற்றில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12 சொல்லுக்கு முதலில் வருபவை. அடுத்து கா, ச, த, ப, ந, கா, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசையில் வரும் உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லுக்கு முதலில் வருபவை. அடுத்து க, ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய் வரிசையில் சில எழுத்துக்கள். அப்போ இத்தனை எழுத்துக்களும் சொல்லுக்கு முதலில் வருபவை. இத்தனை எழுத்துக்கள்லாம் எத்தனைங்க? சொல்லுக்கு முதலில் வருபவை மொத்தம் 22 எழுத்துக்கள். 30வது கொஸ்டின், வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது டேஷ் எனப்படும். உயிர் முதல். வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் எனப்படும். 31வது கொஸ்டின், மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை? 24. மொழி இறுதி எழுத்துக்கள் 24. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 11, குற்றில் உகரம் 1, மொத்தம் 24 எழுத்துக்களும் மொழி இறுதி எழுத்துக்கள் ஆகும். 32வது கொஸ்டின், மெய் முதலுக்கு எடுத்துக்காட்டு தருக. தமிழ் கூட்டல் நிலம். மெய் முதலுக்கு எடுத்துக்காட்டு தமிழ் கூட்டல் நிலம்.
33வது கொஸ்டின் குற்றியலுகரத்தின் வகைகள் யாவை? இவை அனைத்தும் குற்றியலுகரத்தின் வகைகள் 6 வகைப்படும். அவை நெடில் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆன்சர் இவை அனைத்தும். முப்பத்தி கொஸ்டின் குற்றியலுகர ஈற்றுடன் வரும் நிலைமொழி டேஷ் எனப்படும். குற்றியலுகர ஈறு, குற்றியலுகர ஈற்றுடன் வரும் மொழி குற்றியலுகர ஈற்றுடன் வரும் நிலைமொழி குற்றியலுகர ஈறு எனப்படும். 35வது கொஸ்டின் சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க, மொழி முதல் எழுத்துக்கள் 24 ஆகும். கூற்று 2 பாருங்க, மொழி இறுதி எழுத்துக்கள் 22 ஆகும். அப்ப ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஏன் தவறுனா மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் 22. கூற்று 2 பாருங்க, மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் 24. அப்ப இங்க அப்படியே மாத்தி கொடுத்ததுனால இது 2 கூற்றுகளும் தவறு. Thanks for watching. Subscribe to our channel.